வாசிங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ரோமர் 11-13 அதிகாரம். இந்த ரோமர் புத்தகம் முழுவதுமே விசுவாசிகளுக்கு ஒரு ஆலோசனையாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆமென். இட்ஸ் அன் எடிஃபிகேஷன், புக் ஆஃப் எடிஃபிகேஷன். அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக, அவர்கள் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக தேவன் அவர்களுக்கு வசனத்தை எழுதுகிறார். ஆமென். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நிறைய நேரத்தில் நமக்கு எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம யார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது தான் நமக்கு என்னவா மாறுது, பிரச்சனையாக மாறுகிறது. அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நாம் யார் என்கிற அந்த அறிவு நமக்கு இல்லாமல் போகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆலயத்துக்கு வந்துட்டோம், ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம், இது போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் என்ன செய்கிறார், அவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ரோமர் 13 அதிகாரத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தால் கடைசி அதை முடிக்கும் பொழுது அவர் சில ஆலோசனைகளை சபைக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாரு, ஆலோசனைகள். ஆமென். நம்மளாம் யார், தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். கடைசி நாட்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும். ஆமென். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று. ஆமென். என்ன வேலை இது? நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை. ஆமென். தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை என்ன செய்ய முடியாது, எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு உண்மையான விசுவாசியை சத்தியத்துக்குள்ளே நடத்தி கொண்டு வரலாம், விசுவாசி மாதிரி நடிக்கிறவனை நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க என்னவாயிற்று, வேலை ஆயிற்று. ஆமென். சபைக்கு ஒரு அறிவு இருக்கணும். என்ன அறிவு அப்படின்னா, கவனிக்கிறீங்களா, என்ன அறிவு இருக்கணும் அப்படின்னா, என்ன நம்ம எப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட காலம், பல வருஷமாக காலங்களை ஆண்டவர் நமக்கு அடையாளமாக கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, காலங்களை அடையாளமாக கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆமென். அத்திமரம் துளிர் விடும் பொழுது எருசலேமினுடைய காலம், எருசலேம் திரும்ப என்ன செய்யும், காலம் வருகிறது என்று சொன்னார். கடைசி காலத்துக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு போனார். என்ன அடையாளம் கொடுத்துட்டு போனார்? கடைசி காலத்தில் யுத்தங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், கொடிய கொள்ளை நோய்கள் வரும், பகைகள் விரோதங்கள் எழும்பும். இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? கடைசி காலத்துக்கான அடையாளம். ஆனாலும் முடிவு உடனே வராது அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆனால் இதெல்லாம் என்னது, அடையாளம், சயின்ஸ் இல்லையா. இப்போ மேகம் கருத்து இருக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ இன்னைக்கு மழை வரும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஒருவேளை மேகம் வெளிச்சமாக இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல வெயில் அடிக்கும்னு சொல்லி காலத்தை பார்த்து இல்லையா, வானத்தை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிறோம். அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் சில காலங்களை கொடுத்திருக்கிறார். என்ன காலங்களை கொடுத்திருக்கிறார்? எப்படி செயல்பட வேண்டும், எப்படி இருக்கணுங்கிற ஒரு காலத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா, நம்ம நித்திரை மயக்கமாய் இருக்கிற காலம் அல்ல. விசுவாசிகள் எப்படி இருக்கக்கூடாது, நித்திரை மயக்கமாக இருக்கிற காலம் அல்ல. அல்லேலூயா. பாருங்கள், நோவாவினுடைய நாட்களில் ஒரு காலம் வந்தது, நோவா இல்லையா. ஆதியாகமம் 6 அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 6 அதிகாரம் 10வது வசனத்தை ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, வசனத்தில் தெளிவாக சொல்லுது, நோவாவின் காலத்தில் பூமி எப்படிப்பட்டதாக இருந்தது, சீர்கெட்டதாக இருந்தது. சீர்கெட்டதுன்னா என்னது, வாழ வேண்டிய விதத்தில் வாழலை. பாருங்க, நமக்கு வாழ வேண்டிய விதம்னு ஒன்று இருக்குது. நம்ம இப்படி தான் வாழணும்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஒரு பேட்டர்னை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு சபைனா இப்படி தான் நடக்கணும், ஒரு பிஸ்னஸ்னால் அதை இப்படி தான் செய்யணும், அப்படியெல்லாம் செஞ்சால் தான் அது நல்லா இருக்கும்.
அதே போல தான் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் இந்த பூமியில் நல்லபடியாக ஒழுக்கமாக வாழும் பொழுது தான் இந்த பூமி ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னா இந்த பூமி என்னாகும்? கெட்டு போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன போயிருக்கிறது? சீர்கெட்டதாக இருந்தது. சீர்கெட்டதாக இருந்ததுன்னா என்ன? ஒழுக்கக்கேடு நிறைந்ததாக இருக்கிறது. அதே போல தான் இன்றைக்கும் பூமியில் என்ன இருக்குது? ஒழுக்கக்கேடுகள். நோவாவின் நாட்களைப் போல ஒழுக்கக்கேடு, லோத்தின் நாட்களைப் போல ஒழுக்கக்கேடு. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து தான் இன்னைக்கு சபையை பார்த்து சொல்றாரு, இந்த ஒழுக்கக்கேடு நிறைந்த இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த இந்த உலகத்தில், அநியாயமும் அக்கிரமும் பெருகி இருக்கிற இந்த உலகத்தில் நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ விழித்திருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க எப்படி இருக்கணும்? விழித்திருக்கணும். ஏன் விழித்திருக்கணும்? பாருங்க, இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 21 வசனம். ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். எந்த ஒரு காலம் வரப்போது, அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா கொடிய காலம். அது என்ன காலம்? கொடிய காலம். ஏன் கொடிய காலம் அப்படின்னா, இந்த பூமி கொடிதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. கொடிய மனிதர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள், கொடிய மிருகங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது, கொடிய என்ன சொல்றது, மெஷின்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு ஹியூமனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெஷின்ஸ் என்ன செஞ்சுது? இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யுது? கண்ட்ரோல் பண்ணுது. நிறைய விஷயங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவேறி கொண்டிருக்கும் பொழுது, நம்ம விசுவாசிகளாக இருக்கிற நாம் யாரு? விசுவாசிகள். இது உலக மனுஷனுக்கு ஆண்டவர் பேசல. யாருக்கு பேசுறாரு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு பேசுறார். ஏன்னா இந்த உலக மனுஷனுக்கு இந்த அறிவு இருக்காது. அவனால இந்த காலத்தை என்ன செய்ய முடியாது? கணிக்க முடியாது. அவன் என்ன நினைக்கிறான்? நான் இன்னும் பெண் கொள்ளணும், பெண் எடுக்கணும், நான் இன்னும் அதை செய்யணும், நான் இதை பண்ணணும்னு சொல்லி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாருங்க, இந்த இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா 17 லூக்கா 17 இயேசு சொல்ற ஒரு வசனம் இது. 26 வாசிங்க, 30 வரைக்கும் வாசிங்க. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? பூமி சீர்கெட்டு இருந்தது. இப்பதான் வாசிச்சோம். என்ன இப்படி இல்லாத ஒரு சந்ததி. இன்னைக்கு வாலிபர்களுக்கு இன்னைக்கு ஒழுக்கம் இருக்கானா? இல்லை. வயசானவங்களுக்கு ஒழுக்கம் இருக்கானா? இல்லை. யாருக்குமே ஒழுக்கம் இல்லை. வயசானவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, வாலிபர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். ஏன் அந்த ஒழுக்கம் இல்லை அப்படின்னா, அவர்கள் ஒழுக்கத்தை விரும்புவதில்லை. கவனிக்கிறீங்களா? என்னத்தை விரும்புறதில்லை? ஒழுக்கத்தை விரும்புவதில்லை. கடிந்து கொள்ளுதலை அவங்க என்ன செய்யறதில்லை? விரும்புவதில்லை. அதனால இன்னைக்கு பூமி என்ன ஆகிவிட்டதுன்னா, மனிதன் தன் மனம் போன போக்கிலே அவன் என்ன செய்கிறான்? வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனிதனுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை வாழ்க்கையில். அவனுக்கு என்ன இல்லை? ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஒரு லைஃப். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நோவாவின் நாட்களில் நடந்தது போல, நோவாவின் நாட்களிலும் மனிதர்கள் இன்னைக்கு இருக்கிற மனிதர்களைப் போலவே என்ன செஞ்சாங்க? அன்னைக்கும் இருந்தார்கள். அன்னைக்கு இருந்தது போலவே தான் இன்னைக்கு மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஜலப்பிரளயம் எல்லாரையும், ஆமென். நோவா பிரசங்கம் பண்றார். 120 வருஷம் நோவா என்ன பண்றாரு? ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே பேலையை கட்டிட்டு இருக்கிறாரு. ஜலப்பிரளயம் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. நோவா காலம் வரைக்கும் அங்கே யாருமே படகுன்னு ஒன்று கிடையாது, கப்பல்னு ஒன்று கிடையாது. நோவாவின் காலத்தில் தான் முதலையாக ஆண்டவர் அவனுக்கு ஒரு டிசைனை கொடுத்து கடலில் கப்பலை செய்கிறதுக்கான அறிவையும் ஞானத்தையும் அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். நோவா காலம் வரைக்கும் மழை என்ற ஒன்று இந்த பூமியில் கிடையவே கிடையாது. மழையே இந்த பூமிக்கு தேவைப்படவில்லை. ஏன் மழை எப்போ தேவைப்படுதுன்னா, எல்லாம் வறட்சி ஆகும்போது தான் நமக்கு மழை தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி இந்த பூமியில் என்ன இல்லை? சீசன்ஸே கிடையாது, காலங்களே கிடையாது. ஒரே காலம். எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரே சீதோஷ்ண நிலை தான் இருந்தது. ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, எல்லாரையும் பார்த்து மழை வரப்போகுதுன்னு யாராலையும் நம்ப முடியவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கும் அதே போல தான் இயேசு வருகிறார். இயேசு மனுஷனை ரட்சிக்க வருகிறார். இயேசு மனுஷனை மீட்க வருகிறார். இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நரகம் என்ற ஒன்று இருக்கிறது. மனுஷன் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மனுஷனை மீட்டார்னு சொல்கிற இந்த சுவிசேஷத்தை மனிதர்கள் என்ன செய்யறதில்ல? கேட்க மனம் இல்லாமல் இருக்கிறார்கள். அது ஒரு கொடுமையாக இருந்தாலும், சபைக்குள்ளே இருக்கிறவங்க, விசுவாச வாழ்க்கையில் வாழ்கிறவங்க கூட அதை குறித்த ஒரு அறிவு இல்லாமல் நித்திரை மயக்கமாக இருக்கிறார்கள். என்னவா இருக்கிறாங்க? அதனால தான் அவர் சொல்கிறாரு, இது நித்திரை மயக்கமாக இருக்கிற காலம் அல்ல. ஹல்லேலூயா. ஆமாம். அதனால் என்ன பண்ணுங்க? நித்திரையை விட்டு எழும்புங்க. இது எழும்புகிற காலம், இது ஜெபிக்கிற காலம், இது விழிப்போடு இருக்கிற காலம், இது பெண் கொண்டு பெண் எடுக்கிற காலம் அல்ல அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஜனங்களுக்கு அன்னைக்கே ஒரு எச்சரிக்கை ஆண்டவர் என்ன செஞ்சார்? கொடுத்து கொண்டு போனார். வாசிங்க அடுத்தது. ஆமாம். இப்போ என்ன வந்தது? ஜலப்பிரளயம் எல்லாரையும் அழித்து போட்டது. நோவா பிரசங்கம் பண்ணார், யாரும் கேட்கல. கடைசியில் ரட்சிக்கப்பட்டது எத்தனை பேர்? கவனிக்கிறீங்களா?
எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 8 பேர் தான் ரட்சிக்கப்பட்டான். அவ்வளோ ஜனத்தொகை இருந்த நாட்களில் 8 பேர் தான் ரட்சிக்கப்பட்டான். ஆமே. அதனால் இன்றைக்கி சபைக்கு வர்றதுனால நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. கம்யூனியன் எடுத்துட்டதுனால நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அதனால் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அதனால் இயேசு வரும்பொழுது அவரோடு கூட நான் பரலோகத்துக்கு போவேன்ற எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நான் காலத்தை அறியாதவனாக வாழும் பொழுது நான் கைவிடப்பட்டவனாய் போய்விடுகிறேன். அதனால தான் விழித்திருங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்லுகிறார். அல்லேலூயா. இனி இது இப்போ நம்ம பார்க்குறோம், யுத்தம் ஈரான்லேயும் அமெரிக்காவிலையும் வடகிழக்கு நாடுகள் மிடில் ஈஸ்டில் மட்டும் நடக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு அடையாளம் தான் தவிர இது கடைசி காலம் இல்லை. நிறைய பேர் இதை 3ஆம் உலகப் போராக மாறுமோ அப்படின்லாம் பயப்படுறாங்க. அப்படியெல்லாம் இப்போத்துக்கு மாற வாய்ப்பில்லை. ஏன்னு சொன்ன இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. அதனால் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஆண்டவர் அடையாளமாக நமக்கு காட்டுகிறார். எல்லா இடத்துலையும் யுத்தம் நடக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எதற்கு அடையாளம் என்றால், தேவனுடைய வருகைக்கு அடையாளம். தேவனுடைய வருகைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அடையாளங்கள் என்று ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இட்ஸ் எ ப்ரீ வார்னிங். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்குறான். நீங்கள் கடலோரத்தில் இருந்தீங்கன்னா புயல் கூண்டு என்று ஒன்று ஏற்றார். புயல் கூண்டு 1, 2, 3 அப்படின்னு ஏற்றுவோம். 1 ஏற்றுனா புயல் கொஞ்சம் லைட்டாக புயல் வருது, உள்ளே போகாதுன்னு அர்த்தம். 2 ஏற்றிட்டா இன்னும் கொஞ்சம் தீவிரமாக வருது. 3 ஏற்றிட்டா உள்ளே போகவே கூடாது. உள்ளே போனால் நீ வெளியவே நினைச்ச முடியாது, வர முடியாது. அல்லேலூயா. அப்போ முதல் வார்னிங் முடிஞ்சிச்சு, 2வது வார்னிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆண்டவர் 3வது வார்னிங்குள்ளே கொண்டு வந்துட்டார். என்ன சொல்கிறாரு இப்போ கடைசி காலத்தில் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, இது கடைசி காலமாக இருக்கிறது. என்ன காலம்? 3வது வார்னிங், 3rd வார்னிங். 3வது வார்னிங்க்கு அப்புறம் நீ திரும்பவும் உள்ளே போகணும்னு நினச்சின்னா உன்னை யாராலையும் நினைச்ச முடியாது, காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கூண்டுகளை ஏற்றி வைப்பாங்க மேலே. இது ஒரு அடையாளம். இது என்னது? இட்ஸ் a சைன். அதனால தான் இன்றைக்கி யுத்தங்கள் நடக்கிறது ஒரு சைன். கடைசி காலத்தில் அறிவு மனுஷனுக்கு என்ன பெருத்து போகும்? அறிவு பெருத்து போகும் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. கடைசி காலத்தில் மனுஷனுக்கு என்ன ஆகும்? அறிவு ரொம்ப பெருத்து போகும். இன்றைக்கி என்ன காலம் இது? நம்ம எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்கிறோம்? அறிவு பெருத்து போன ஒரு காலம். இன்றைக்கி அறிவுக்கு என்ன இல்லை? பஞ்சமே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நமக்கு இவ்வளோ இப்படியெல்லாம் நான் செய்ய முடியுமான்னு நினச்சதெல்லாம் இன்றைக்கி இப்படி சுலபமாக என்ன செய்ய முடியுது? செய்ய முடியுது. ஆனால் சபை இன்னும் எப்படி இருக்கிறோம்? இன்னும் அறிவில்லாமல், ஞானம் இல்லாமல், புத்தி இல்லாமல் இருக்கிறோம். இன்னும் நித்திரை மயக்கத்தில் இருக்கோன்னு தான் பவுல் அங்கே எழுதுறாரு. அல்லேலூயா. எப்படி எழுதுறாரு? நித்திரை மயக்கமாக இருக்கிறீங்க, எல்லாம் அப்படியே போகும் பிரதர். நோவா 120, இன்னும் டைம் இருக்குது, நான் ரெடி ஆகிக்கிறேன். கிடையாது. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? ஆயத்தமாக இருங்கள். எதற்கு ஆயத்தமாக இருங்கள்? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து இருங்கள். எப்பொழுதும் அப்படின்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் காம்ப்ளசன்சின்னுவாங்க, ஒரு ஆவிக்குரிய தூக்கம். சில மனுஷனுக்கு சரீரத்தில் தூக்கம் டெய்லி நம்ம எவ்வளோ நேரம் தூங்கணும்? 8 மணி நேரம் குறைஞ்சது தூங்கணும். இல்லை ஒரு 6 மணி நேரமாவது தூங்கினா தான் நம்ம உடம்புக்கு என்ன கிடைக்கும்? ரெஸ்ட்டு கிடைக்கும். இது எப்படின்னா, சிலர் 24 மணி நேரமும் தூங்கிட்டு இருக்கிறது. 24 மணி நேரமும் தூக்கம். அப்படி அது என்ன சொல்லுதுன்னா, ஸ்பிரிச்சுவல் காம்ப்ளசன்சி. அப்படின்னா என்னென்னா, நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், கம்யூனியனும் எடுக்கிறேன், இதை விட நான் என்ன செய்யணும்? இதுக்கு மேலே என்ன செய்ய வேண்டியது இருக்குது? போதும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் வரும், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சர்ச்சுக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இது என்ன எதை காட்டுகிறது என்றால், இட்ஸ் தன்னிறைவு. இது என்னது? தன்னிறைவு. தன்னிறைவு என்ன? போதும். புரியுதா? போதும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டோம், போதும். அந்த வாரம் ஆண்டவருக்கு போயிட்டோம், ஒரு 10 ரூபா என்ன போட்டோம்? காணிக்க போயிட்டோம், திருப்தி. இதில் என்னது? மனுஷனுக்கு ஒரு திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது உங்களை தான் திருப்திப்படுத்துகிறதை தவிர தேவன் வரும் பொழுது நீங்கள் அவருக்கு முன்பதாக நிற்பதற்கு உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்வதற்கு இது என்ன செய்யாது? போதாதுன்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? இப்போ எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? தேவன் ஒரு வேளை இன்னைக்கு வரார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு வேளை இன்னைக்கு வந்துட்டார்னா எத்தனை பேர் அவரை சந்திக்க நம்ம ரெடியாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அந்த நாட்களில் சர்ச்சிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் சோதிக்கப்பட்ட ஒரு வசனம் என்னன்னா, இயேசு எப்போ வேணாலும் ஒருவாள், நீ எப்பவும் என்னவா இருக்கணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
ஆமென். அடுத்து அதே வசனத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எப்படி ஆயத்தமாக, எதற்கு ஆயத்தமாகணும்னா, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு நான் ஆயத்தமாகணும். ஐ ஷுட் பி ரெடி அண்ட் ப்ரிப்பேர்ட் டு மீட் அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் காட். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக நிற்பதற்கு நான் என்னவா மாறணும்? தகுதி உள்ளவனாய் நான் மாறணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய தூக்கத்திலேருந்து வெளியே வாங்கன்றார். அப்படி எதுலேருந்து வெளியே வாங்க? ஆவிக்குரிய தூக்கம். இந்த ஆவிக்குரிய தூக்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, பாருங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டு போகிறார். இதை காலங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டு போகும்போது அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா தூக்கம் வந்துடும். அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா தூக்கம் வந்துடும் இல்லையா? எல்லாருக்கும் ராத்திரி ஆச்சுன்னா என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். இதே போல தான் இயேசு நடு ராத்திரியில் போய் ஜெபிக்கிறார். இயேசு போய் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது வெளியில் இருக்கிற பேதுருவும் யோவானும் யாக்கோபும் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா தூங்குறாங்க. இயேசு எந்திரிச்சு ஜெபம் முடிச்சுட்டு இயேசு எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. என்னப்பா, உங்களை ஜெபிக்க சொன்னால் என்ன செஞ்சிட்டீங்க? தூங்கிட்டீங்களே அப்படிங்கிறாரு. ஆமென். திரும்பவும் சொல்கிறாரு, நான் போய் திரும்ப ஜெபம் பண்ணிட்டு வரேன், நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கே ஜெபம் பண்ணுங்கன்னு. இயேசு போய் ஜெபிக்க போனார், இவங்க தூங்கிட்டாங்க. இயேசு போய் ஜெபிக்க போனபோது இவங்க தூங்கிட்டாங்க. திரும்பவும் இயேசு 2வது முறை எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கிறாங்க? தூங்கி கொண்டிருக்கிறார்கள். திரும்பவும் இயேசு சொல்கிறாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு. அவர் ஜெபிக்க போயிட்டார். 3வது முறை எந்திரிச்சு வந்து சொல்கிறாரு, போதும், இனி நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, காலம் வந்துருச்சு, என்னை நான் காட்டி கொடுக்கக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்ட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி தூங்கிட்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனையை ஜெயிக்க முடியல, பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியல, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை ஜெயிக்க முடியல, இச்சைகளை மேற்கொள்ள முடியல, பாவத்தை மேற்கொள்ள முடியல? நமக்குள்ள என்ன இல்லை? விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அனுபவம் இல்லை. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு மாத்திரம் வர்றது போதாதுன்னு பைபிள் சொல்லுது. அது உங்களுடைய தன்னிறைவு, அதுக்கு ஒரு திருப்தி. நான் போயிட்டேன்பா, அவ்வளோதான், ஆண்டவரை பார்த்துட்டு வந்துட்டேன், கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இந்த விழித்திருந்து ஜெபம் பண்ணுறது, நீங்கள் உங்களுக்கு காசு வேணும், வீடு வேணும், எனக்கு சுகம் வேணும், அதுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் தருவார். ஆண்டவருக்கு அது தெரியும். God knows your needs. ஆனால் நம்ம எதுக்காக மட்டும் ஜெபிக்கிறோம்? இன்னைக்கு எதுக்கு ஜெபிக்கிறோம்? அதை தவிர நமக்கு வேறு எதுவுமே ஜெபம் வருவதில்லை. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு படிப்பு வரணும், எனக்கு குடும்பம் நடக்கணும், தேவை சந்திக்கப்படணும், இதையே தான் ஜெபிக்கிறோம். ஆனால் பைபிள் அதுக்காக ஜெபிக்க சொல்லைங்க. இங்கே ஆண்டவர் எதுக்காக ஜெபிக்க சொல்கிறாருன்னா, நீ தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு தகுதி உள்ளவனாய் இருப்பதற்கு நீ ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபிக்கிறீங்க? அப்படி எத்தனை பேர் அதற்காக ஜெபிக்கிறோம்? அதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. அதுதான் நமக்கு தேவை இன்னைக்கு கடைசி காலம். இந்த காலத்தில் நான் என்ன ஜெபம் பண்ணக்கூடாதுன்னா, ஆண்டவரே, என்னுடைய தேவையை சந்தியும், எனக்கு பிரச்சனை இருக்கு, அதுக்காக ஜெபிக்கிறதை விட்டுட்டு நான் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே, நீர் வரும் பொழுது நான் நிற்பதற்கு தகுதி உள்ளவனாய் மாறணும்னு சொல்லி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். சிலரெல்லாம் சர்ச்சுக்கு வர்றதே அபூர்வம், ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து வந்திருப்பீங்க. என்ன பாஸ்டர், ஒரு ஆசீர்வாதமான செய்தி எங்களுக்கு கொடுக்க மாட்டாரானா? வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு, நான் நினைக்கலாம் ஆசீர்வாதமாக உங்களுக்கு கொடுக்கணும்னு, ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, உனக்கு ஆசீர்வாதத்தை விட நீ எனக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு நீ தகுதி உள்ளவனாக மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சபை கூடி வருதலை விட்டுறாதீங்க. சபை கூடி வருதலை கடைசி நாட்களில் சிலர் என்ன பண்ணுறோம்? சபை கூடி வருதலை விட்டுடுறோம். ஏன் விட்டுடுறோம் அப்படின்னா, சூழ்நிலைகள், பிரச்சனை, வேலை, காரியங்கள், குடும்பம் சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கி எப்படி இருக்குது? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நமக்கு முடியல. ஏன் முடியலன்னா, நமக்கு பலன் இல்லை. ஏன் இல்லை? நமக்குள்ள ஜெபம் போதலை. நமக்குள்ளே இருக்கிற ஃபெய்த், நமக்குள்ளே இருக்கிற ப்ரேயர் லைஃப் என்ன செய்யலை? பத்தாது. அதனால தான் இயேசு திரும்ப திரும்ப ஜெபத்தை குறித்து ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறாரு. பைபிளில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். இயேசுக்கு ஜெபிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவர் தேவகுமாரன். அவர் நினச்சா என்ன வேணாலும் அவரால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அவ்வளோ வல்லமையும் அபிஷேகம் சக்தியும் உள்ளவர். ஆனால் அவர் ஜெபம் பண்ணுறார். நமக்கு ஒரு முன்மாதிரியை இயேசு வைத்துட்டு போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் குடும்பங்கள் ஜெபிக்கிற குடும்பமாக மாறணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்கணும். ஜெபம் இல்லாத நாள் உனக்கு இருக்கவே கூடாது. அதனால தான் குடும்பங்களில் இன்றைக்கி பிரச்சனை, சபைக்குள்ள பிரச்சனை, போராட்டங்கள், தோல்விகள், நிறைய காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஜெபம் பத்தாது.
கூட்டங்களுக்கு போகிறோம், அங்கே கூட்டம் நடக்குது, அங்கே கூட்டம் நடக்குது, அங்கே போகிறோம், தவறல்ல, போங்க. ஆனால் அதெல்லாம் நம்மளை என்ன செய்யாது, ரட்சிப்புக்குள்ளே நடத்தாது. அது நம்மளை உற்சாகப்படுத்தும். ஆனால் நீங்கள் போய் தேவ சமூகத்தில் தனிமையாக இருந்து ஆண்டவரோடு இடைப்படுகிற நேரம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் தேவனுக்கு முன்பதாக நிற்பது ரொம்ப கஷ்டம் பிரதர். முடியாது, அது இம்பாசிபிளாக மாறிடும். ஹல்லேலூயா. நோவா காலத்தில் இப்படி தான் பிரசங்கம் பண்ணாங்க, ஒருத்தரும் என்ன செய்யல, கேட்கல. கடைசியில் நோவாவும் அவன் குடும்பத்தார் மட்டுமே ரட்சிக்கப்பட்டார். அன்னைக்காவது நோவாவும் அவன் குடும்பத்தாரும், இன்னைக்கு குடும்பத்தார் கூட ரட்சிக்கப்படுவது கஷ்டம். ஏன்னா பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டு பாஸ்டர் தான் போவார். பாஸ்டர் மனைவியை பிள்ளைகளை நினைச்ச முடியாது, போக முடியாது. அவர்கள் ஆயத்தமாக வேண்டும், நீங்க ஆயத்தமாகணும். ஆயத்தமாக இருக்கிறவர்களை தான் இயேசு எடுக்க வருகிறார். ஹல்லேலூயா. இன்னும் இந்த உலகத்தில் இருக்க சின்ன சின்ன காரியம் அதெல்லாம் தான் வாசிக்கிறோம். எடுத்து வாசிப்போம் சீக்கிரமா. 1 பேதுரு 4:7, 1 பேதுரு 4:7 சீக்கிரமா எடுங்கம்மா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஷபாக். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் ஆகையால் எப்படி இருங்க, என்ன புத்தியில் இருக்கணும். ஆமாம், அப்புறம் வாசிங்க. ஆமாம், பாருங்க பைபிள் அங்கே இயேசு சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணி. இங்கே ஜெபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? யாராவது உங்களை ஜாக்கிரதையாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சொல்லுங்க. என்ன சிஸ்டர்? யாராவது உங்களை ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பிரதர், என்ன அர்த்தம்? பத்திரமா இருக்கணுமா? மிரட்டுறாருன்னு அர்த்தம். வார்னிங். அது பேர் என்னது? வார்னிங் கொடுக்குறார் ஆண்டவர். பேதுரு ஒரு படி மேலே போய் என்ன செய்யறாரு, சர்ச்சை வார்ன் பண்றாரு, ஜாக்கிரதையாயிரு. எப்படி பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், ஜாக்கிரதையாரு, வழியில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, உலகத்தில் ரொம்ப பிரச்சனையாக, ஜாக்கிரதையாக போயிட்டு வா அப்படின்னா பார்த்து பத்திரமா கவனமாக போயிட்டு வா. அப்போ பேதுரு என்ன எழுதுறாரு, காலம் சமீபமாயிற்று, காலம் சமீபமாயிற்று. டேஸ் ஆர் நியரிங், டேஸ் ஆர் நியரிங். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஜனவரி மாதம் தொடங்குனதுலேருந்து இந்த மார்ச் மாதம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் மரிச்சு போயிட்டாங்க. நிறைய பேர். இப்போ எந்த வருஷமும் பார்க்காத அளவுக்கு மரணங்களை இந்த வருஷம் நான் பார்க்கிறேன். அதுவும் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச க்ளோஸாக நிறைய சர்க்கிளில் இருக்க நிறைய பேர் மரித்து போகிறாங்க. ஆண்கள், பெண்கள், இளம் குழந்தைகள். நேற்று ஒரு பிள்ளை 12 வயசு, அதுக்கு முந்தா நேற்று ஒரு குழந்தை, ஒரு பாஸ்டருடைய பிள்ளை 14 வயசு மரித்து போனார்கள். காலம் சமீபமாயிற்று என்று சொல்லும் பொழுது இயேசு வருவது ஒன்று, ரெண்டாவது நம்முடைய மரணமும் சமீபமாக இருக்கு. நமக்கு தெரியாது எப்போ என்ன நடக்கும், நமக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாள் அப்போ காலம் சமீபமாயிற்று என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் வருகை மாத்திரம் சமீபம் இல்லை, நம்ம போகிறது வேணாலும் எப்போ வேணாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. நான் ஒருவேளை சீக்கிரமாக என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். நான் கேள்வி கேட்கவே, nobody can question. எத்தனை பேர் 100 வருஷம் வாழ்வோம், இன்னும் நான் 40 வருஷம் இருப்பேன், எத்தனை பேரால் இங்கே உறுதியாக சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ மரணம் சமீபமாக இருக்குது, இயேசுனுடைய வருகையும் சமீபமாக இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ ஆயத்தமாக இருக்கணும், எதையும் சந்திக்க நீ என்னவா இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கடைசி காலம். எந்த அளவுக்கு அக்கிரமம் பெருத்து பாவம் பெருத்து போயிருக்கோ அதே போல மனுஷனுடைய வாழ்வும் இன்னைக்கு குறுகி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் இன்னைக்கு எச்சரிக்கையாக சொல்கிறார், ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பா சொல்ல கடிந்து கொண்டு சொல்கிறாரு, கேர்ஃபுல்லாக இருங்கப்பா, டேஸ் ஆர் நம்பர்டு அப்படிங்கிறாரு. என்ன உன் நாட்களை எண்ணக்கூடிய அறிவை எனக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் கொடுக்கணும்.